ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது திருச்செந்தூர் போயிருக்கப்போ எடுத்த வீடியோ தாங்க. இது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா கழுகுமலை. இது வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோவில்பட்டிங்கிற தாலுக்காவில் இருக்குது. நீங்கள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் கழுகுமலைன்னு சொல்லிட்டு. இது வந்து முருகர் கோவில் தாங்க. இது வந்து ஒரு குடவர கோவில், அதாவது மலையை குடஞ்சி கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. இந்த கோவிலில் வந்து முருகரோட பேர் வந்து கழுகாச்சலமூர்த்தி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. சக்திக்கு வந்து அங்கே மங்கிலாம் இருந்ததுனால ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் அதுக்கிட்டலாம் போய் விளையாடிட்டு இருந்தான். முருகர்னாலே அழகு தான். முருகர் இங்கே இன்னுமே அழகாக இருந்தார். இதோட என்ட்ரன்ஸ் வியூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு மலையை குடஞ்சி கட்டப்பட்ட கோவில்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கும் வந்து தனி சன்னதி இருக்குது உள்ளார. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலே ரொம்பவே அழகாக தெரியும். ஏன்னா முருகர் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நாங்கள் கரெக்டாக மத்தியானம் உச்சிக்கால பூஜைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறப்பே மணி வந்து 12 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போயிருக்கிறப்போ உள்ளே வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கோயிலுக்குள்ளே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அது ரொம்பவே பெரிய குளமாக இருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எங்கள் நைனா வந்து இந்த கோவிலில் வந்து பாட்டு பாடுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம வந்து உள்ளார வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கனாலே முருகர் வந்து ரொம்பவே அழகாக தெரிவார். இப்போ வந்து திரை போட்டிருக்காங்க, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு உள்ளார. நம்மளும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பானையில் தான் அப்போது வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கான பொங்கல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அங்கே உள்ளவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து சிவனுக்கான சன்னதி வந்து உள்ளாரே இருக்குதுன்னு சொல்லியிருந்தானே. இப்போ நம்ம அந்த சன்னதிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம சிவன் சன்னதிக்கும் போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோங்க. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து சமணர் படுக்கைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்து தங்கியிருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து சமணர் படுக்கைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து கோயிலுக்கு பேக் சைடு மலை மேலே இருக்குது. மலை மேலே இருக்கிறதுனால நான் வந்து ஏறி போகலைங்க. சக்தியை அழைச்சிக்கிட்டு பாபா தான் போயிருந்தாங்க. அவங்க தான் போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோவிலே இருக்குது. மலையை குடஞ்சி நடுவில் பள்ளம் மாதிரி இருக்குது அந்த கோவில். அதோடய ஃபோட்டோ வந்து நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த சமணர் படுக்கைக்கு போகிற வழி. எல்லோரும் ஒரு வாட்டி போய் அந்த கோவிலை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த கோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.